விருந்தோம்பல். இல்லற தர்மங்களுள் ஒன்று விருந்தோம்பல். அதிதி சம்ஸ்காரம். வீட்டிற்கு வருகின்ற விருந்தினர்களை முகமலர்ச்சியோடு வரவேற்று அவர்களுக்கு வேண்டியவற்றையெல்லாம் செய்து விருந்தளித்து அனுப்புவது. அது தெரிந்தவர்களாக இருக்கலாம், தெரியாதவர்களாக இருக்கலாம், சொல்லிவிட்டு வருபவர்களாக இருக்கலாம், சொல்லாமல் திடீரென்று வருபவர்களாக இருக்கலாம். எப்படிப்பட்ட விருந்தினர்களாக இருந்தாலும் அவர்களை மகிழ்வித்து அனுப்புவது நம்முடைய கடமை, ஒரு இல்லறத்தானின் கடமை. வள்ளுவதற்காக ஒரு அதிகாரமே படைத்திருக்கின்றார். செல்விருந்தோம்பி மறுவிருந்து பார்த்திருப்பான் நல்விருந்து வானத்தவர்க்கு. அப்படிப்பட்டவனுடைய நிலத்திற்கு விதையே போட வேண்டாமாம், தானே வளருமாம் பயிர்கள் எல்லாம். எப்படி வந்த விருந்துகளை கவனித்துக் கொள்ள வேண்டும்? முகம் கோணாமல் கவனித்துக் கொள்ள வேண்டும். மோப்ப குழையும் அனிச்சம். அனிச்ச மலரை முகர்ந்து பார்த்தாலே வாடிவிடும். அதற்போல நாம் மனம் திரிந்து முகம் திரிந்து பார்த்தாலே விருந்தினர்கள் வாடிவிடுவார்கள். மகிழ்ச்சியோடு முகமுணர்ச்சியோடு வரவேற்க வேண்டும். வீட்டிலே நம்மிடமே எத்தனையோ குறைகள் சண்டைகள் இருக்கலாம். ஆனால் வந்திருக்கின்ற விருந்தினர்களுக்கு முன்னால் அவற்றெல்லாம் காட்டிக்கொள்ளவே கூடாது. நாம் அவர்களை மகிழ்ச்சியோடு ஒற்றுமையாக விருந்தோம்பி அனுப்ப வேண்டும். நிறைய இதற்கான சான்றுகளை நம்முடைய இலக்கியங்களும் புராணங்களும் சொல்லுகின்றன. மனிதர்களுக்கு உணவிடுவதை பற்றித்தான் பார்த்திருக்கின்றோம், பேசுகின்றோம், அதை பற்றியெல்லாம் நிறைய சிந்திக்கின்றோம். தெய்வங்களுக்கு மனிதர்கள் உணவிட்டிருக்கிறார்கள் தெரியுமா? இவ்வளவு சந்தோஷமாக. விருந்து என்றால் மிகப்பெரிய விருந்து அல்ல, எளிமையாக கூட இருக்கலாம். அதை இறைவன் எப்படி சந்தோஷத்தோடு ஏற்றுக்கொண்டான் என்பதை பார்க்கும்பொழுது நமக்கு மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நிறைய இடங்களில் பார்க்கின்றோம். ஏனென்றால் ஒரு தலைவிக்கு ரொம்ப முக்கியமானது விருந்தோம்பல் தான். சீதை அசோகவனத்திலே இருக்கின்றாள். அப்பொழுது மனம் வாடி மனம் மருந்தி பேசுகின்றாள். அவனுக்கு எப்படி சாப்பாடு, யார் சாப்பாடு போடுவார்கள் என்று அவனுக்கான உணவினை முதலில் சிந்திக்கிறார்கள். அடுத்தபடியாக விருந்தினர்கள் வந்தால் இவன் என்ன செய்வான் ராமன் என்று அடுத்தபடியாக கவலைப்படுகின்றாள். அசோகவனத்தில் இருக்கின்ற அந்த நிலையிலும் கூட விருந்தினர்களை எப்படி அவன் ஓம்புவான் என்று அவள் கவலைப்படுகின்றாள். ஏராளமான புராண இதிகாசங்களிலே ஏராளமான செய்திகள் காணப்படுகின்றன. மனிதன் மனிதனுக்கும் உணவிடுவது சரி, மனிதன் தெய்வங்களுக்கு உணவிடுவது, மனிதன் தெய்வத்திற்கு உணவிடுவதை தெய்வம் எப்படி ஏற்றுக்கொள்கின்றது, எவ்வளவு மகிழ்ச்சியோடு ஏற்றுக்கொள்கிறது. இவனுடைய இந்த உணவளிக்கின்ற இவனுடைய மனநிலை என்ன, ஏற்றுக்கொள்கின்ற இறைவனுடைய அந்த மனநிலை என்ன, இவற்றையெல்லாம் பார்க்கும்பொழுது மிக மிக மகிழ்ச்சியாக இருக்கின்றது. நிறைய செய்திகள் காணப்படுகின்றன. அவற்றெல்லாம் ஒவ்வொன்றாக பார்க்கலாமா? நாளை சந்திப்போமா?